2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. பாரதிய ஜனதா தேசிய தலைவர் பதவி 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாறக்கூடியது. 2020 பிப்ரவரியில் மத்திய அமைச்சர் நட்டா தலைவராக பொறுப்பேற்றார். லோக்சபா தேர்தலை கருதி நட்டாவுக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டது. 2024 தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது முறையாக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. தற்போது நட்டா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வகிக்கிறார். இந்த நிலையில் கட்சியின் புதிய தலைவர் நியமனம் குறித்து சில மாதங்களாக பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா, நட்டா ஆகியோர் ஆலோசனை நடத்தி வந்தனர். அதன் முடிவில் பாரதிய ஜனதா தேசிய செயல் தலைவராக பீகாரைச் சேர்ந்த நிதின் நபீன் சின்ஹா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தற்போது பீகாரில் சாலை கட்டுமானத்துறை அமைச்சராக உள்ளார். இவர் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் நபீன் கிஷோர் சின்ஹாவின் மகன் ஆவார். தனது தந்தை மறைவுக்கு பின் தீவிர தேர்தல் அரசியலில் நுழைந்தார். முதலாக 2006 பாட்னா மேற்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று பீகார் சட்டசபையில் நுழைந்தார். பின்னர் 2010, 2015, 2020 மற்றும் 2025 ஆண்டுகளில் பங்கிப்பூர் தொகுதியில் இருந்து தொடர்ந்து 4 முறை MLA ஆனார். 2020 சட்டசபை தேர்தலில் நடிகரும் அரசியல்வாதியுமான சத்ருகன் சின்ஹாவின் மகன் லவ் சின்ஹாவை அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வரலாற்று வெற்றியை பதிவு செய்தார். சமீபத்தில் நடந்து முடிந்த பீகார் சட்டசபை தேர்தலின் போதும் 51,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். நிதின் நபீன் சின்ஹாவின் இந்த தொடர்ச்சியான தேர்தல் வியூக களப்பணி பாரதிய ஜனதா தேசிய தலைமையை கவர்ந்தது. இதனைத் தொடர்ந்தே பாரதிய ஜனதா தேசிய செயல் தலைவர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் 2008 பாஜக யுவ மோர்ச்சாவின் தேசிய செயற்குழு உறுப்பினராகவும் இளைஞர் பிரிவின் இணை பொறுப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். 2010 முதல் 2013 வரை யுவ மோர்ச்சாவின் தேசிய பொதுச் செயலாளராக பதவி வகித்தார். 2016 முதல் 2019 வரை பீகார் யுவ மோர்ச்சா மாநில தலைவராக பதவி வகித்தார். 2019 சிக்கிமில் பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார். அதே ஆண்டு சிக்கிம் மாநில பாரதிய ஜனதா அமைப்பு பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார். அந்த வரிசையில் தற்போது தேசிய செயல் தலைவரான நிதின் நபீனுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நிதின் நபீன் கடினமான உழைப்பாளி என்பதை நிரூபித்துள்ளார். பீகாரில் அமைச்சராகவும் MLA ஆகவும் சாதனை படைத்துள்ளார். மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக அவர் அயராது உழைத்துள்ளார். அவரது ஆற்றலும் அர்ப்பணிப்பும் வரும் காலங்களில் பாரதிய ஜனதாவை வலுப்படுத்தும் என உறுதியாக நம்புகிறேன். பாரதிய ஜனதாவின் செயல் தலைவராக பொறுப்பேற்கும் அவருக்கு எனது வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார்.